அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காம்போ ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான மோர் குழம்பு அண்ட் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை. ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் இந்தளவுக்கு பெரிய சைஸில் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் போல் நம்ம இந்த ஹீட்லேயே வந்து ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 4 பல் போல் சின்ன வெங்காயம், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் 4 சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக போதும், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் வந்து இன்றைக்கி 4 பேருக்கு தான் வந்து மோர் குழம்பு செய்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மசாலா அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை விட அதிகமாக செய்கிறா இருந்தால் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தயிரை தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேயே தயிர் இருக்கும். ரொம்ப புளிக்காத, அதாவது அளவான புளிப்பாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிர். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வந்து இந்தளவுக்கு பீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அந்த மிக்ஸி ஜார் அலசி அது கூட தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி நார்மல் மோர் குழம்பு செய்யல, வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செஞ்சுருக்கோம். ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு 10 தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பேனில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு வெறும் ட்ரையாகவே வந்துட்டு நம்ம வெண்டைக்காயை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ நல்லாவே உங்களுக்கு வழுவழுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லாவே, அதாவது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே வந்து வறுபட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மோர் குழம்புல வந்து இதை போட்ட உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வதக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் அதே பேன்லேயே திரும்பவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு பொரி விட்டுடலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையுமே பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கலக்கி வச்சுருக்கிற தயிர் குழம்பை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே இதில் நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மோர் குழம்பு வந்து கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஆவி வர ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற, அதாவது வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஃபைனலாக போல் கொஞ்சமாக மல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக மேலே தூவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப குயிக்காகவே வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவருக்கு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக வந்து நான் ஹோம்மேட் மசாலா தான் சேர்ப்பேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக நான் இந்த பொங்கல் ஆஃபரில் நான் கட்டுறது சேனல்லேருந்து மசாலா ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருக்கனால அதிலிருந்து சிக்கன் 65 மசாலா தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக அரிசி பொடி சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனும் சேர்த்துருக்கேன். சேர்த்திட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது கொதிக்க வச்ச தண்ணியில் போட்ட காலிஃப்ளவர் எடுத்து இதில் நல்லாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லைனா எப்பவும் போல் ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி பொடி, லைட்டாக பட்டை கிராம்பு பொடி அண்டு கூடவே கொஞ்சம் லெமன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். நான் இந்த நான் கட்டுது சேனல்லேருந்து வாங்கின மசாலா தூளை ஆல்ரெடி சிக்கனில் வந்துட்டு 65 போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்குறதில்ல. ஸோ வந்து நம்ம ஆயிலில் போட்டால் அந்த ஆயிலில் வந்து நார்மல் நீங்கள் வெளியிலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து ஆயிலோட கலரே வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் செஞ்சால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா நான் கட்டுறது அப்படிங்கிற சேனலில் விசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மசாலா தூளை சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஊற வச்ச காலிஃப்ளவர் கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கூடவே சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு அது எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ மசாலாவில் ஊறி வந்த காலிஃப்ளவரை கேப் விட்டு ஒன்று ஒன்றா ஆயிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க.
உங்களுக்கு மசாலா உதிரவெல்லாம் செய்யாது, நல்லாவே பிடிச்சு வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவருமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ப்ளஸ் இந்த காலிஃப்ளவர் 65 வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.